ஏமாந்தவனும் வேண்டினான், ஏமாற்றியவனும் வேண்டினான். திரைக்கதை எழுதியவனிடம். ஒரு பொருள் 2 முறை முக்கியமாக தெரியுமா? அது கிடைக்கும் முன், தொலைத்த பின். பணம் இல்லாமல் தாமதமாக தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவனிடம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டது அபராத தொகை. ஓராண்டில் 2 நாட்கள் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று நேற்று, இன்னொன்று நாளைக்கு. ஸோ எது பண்ணணும்னாலும் இன்னைக்கே பண்ணுங்க. பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருங்க, பிடிக்காதவங்கள்ட்ட பேசி புரிய வைங்க. இன்னும் சொல்லப்போனா நாம வாழ்றதுக்கு சரியான நாள் இன்னைக்கு. வார்த்தைகள் என்னுடையது, அர்த்தங்கள் உன்னுடையது. கரெக்ட் தான்ல? நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம சொல்றது மட்டும் தானே. கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். எதையும். கரெக்ட் இல்ல? விதவைக்குரிய நிறம் வெள்ளைன்னு சொல்றாங்க. அப்போ உங்க மல்லிகைப்பூ வைக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லைல்ல? எவ்வளோ ஆழமான வரிகள், படிச்சோடனே ரொம்பவே சிந்திக்க வச்சுச்சு. உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று தெரியும் போது உன் சோம்பேறித்தனம் மறைந்து போகும். சமல்ல? குழந்தையா இருக்கும்போது வலிக்கிற மாதிரி நடிக்கிறோம், எல்லாரும் நம்மள பார்க்கணும்னு. ஆனா வளர்ந்த பிறகு வலிக்காத மாதிரி நடிக்கிறோம், யாரும் நம்மள கவனிச்சிடக்கூடாதுன்ட்டு. உண்மைதான் இல்ல? இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு சோத்து பிரச்சனை. மருந்தால் ஆறாத காயங்களும் மறந்தால் ஆறும். எவ்வளவு பவர்ஃபுல்லான வரிகள்ல. சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இறந்தவர்களே அதிகம்.